மார்க்குன்னு அடையாளம். யாருடைய அடையாளம் தெரியுமாடா கண்ணு? உங்களுக்கு உள்ள இருக்கிற ஆசிரியரின் அடையாளம் தாண்டா கண்ணு மார்க்கா வெளியில வருது. அதனால தான் மதிப்பெண்கள்னு வச்சான். ஆசிரியருக்கு மேல் கொண்ட மதிப்பான எண்ணங்கள் தான் மதிப்பெண்களா மாறுதுடா கண்ணு. அதனால தான் டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, ஒரு டீச்சருக்குள்ள 85 டீச்சர் இருப்பாங்களாம். எப்படி தாமங்கள்? 1ஆம் கிளாஸ்ல 5 டீச்சரா, 2ஆம் கிளாஸ்ல 10 டீச்சராச்சா, 3ஆம் கிளாஸ்ல 15 டீச்சரா, அப்படியே போனா 12th வரைக்கும் 60 டீச்சரா, டிகிரி, எம்ஃபில், பிஎட், அப்படியே கூட்டி பார்த்தா ப்ரொஃபஸர்லாம் வந்தா ஒரு டீச்சருக்குள்ள 85 டீச்சர் உள்ள உட்காந்துருக்காங்கடா கண்ணு. ஒரு டீச்சர் கிடையாது. அந்த 85 டீச்சரை உள்ள வாங்கி உங்களுக்காக உழைக்கிறாடா கண்ணு. டெய்லி படிக்கிறாங்கடா டீச்சரு, வாழ்நாள் மாணவர்கள். நேற்று ஒரு டீச்சரை கூப்பிட்டு கேட்டேன், அடிப்பீங்களா பசங்களை? ஐயோ சார், ஏமா பயப்படுறீங்க? இல்லை சார். எதுக்கு சார் குழந்தைங்களை அடிக்கணும்? எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கம்மா. தாமு சார், சாவியும் சுத்தியும் பேசிக்கிச்சான். சுத்தி கேட்டுச்சான் சாவி கிட்ட, ஏன் சாவி, நான் இவ்வளோ பலமா இருக்கேன், இந்த பூட்டை போட்டு தலைமையிலே அடிக்கிறேன், திறக்க மாட்டேங்குது. ஆனா நீ என்னை விட இவ்வளவுதான் இருக்கிற, சின்னதா, உள்ள போய் ஏதோ ஒன்று பண்ற, அந்த பூட்டு உடனே திறந்துக்குதுன்னு கேட்டுச்சான். அதுக்கு சாவி சொல்லிச்சான், நீ நிறைய படிச்சுட்டேங்கிற அகங்காரத்தில் நமக்கு பாதுகாப்பு இருக்கிற அந்த பூட்டை போட்டு உடைக்கிற, அந்த மாணவனை போட்டு அடிக்கிற, ஆனால் நான் சாவி, அது இதயத்தை போய் டச் பண்ணுறேன், அது உடனே திறந்துக்குதுன்னு சொல்லிச்சான்.